அண்ணா இப்போ நீங்கள் வந்து நம்ம நண்பர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னென்னா காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். நாங்களே இப்படி தான் வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது இது எப்படின்னு இது முழு மனசாக இது வர்றதுக்கு எப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் குறியாடுகள்லேயே செம்பிளியா நிறையா இருக்குது வெரைட்டிலே மயிலம்பாடி இப்போ ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் மயிலம்பாடி செலக்ட் பண்ணதுக்காக என்னென்னா மெயினாக வந்து இப்போ நம்ம இப்படி வளர்த்துறீங்க, இப்படி வளர்த்துறது அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்த்துருக்குமோ இப்போ ஒரு பறன் கட்டி வளர்த்துறது எதோட குட்டி ரிசல்ட் வந்து அதிகமாக நல்லாயிருக்கும். ஆடு வந்து இப்போ 120 ஆடு இருக்கும்போது எத்தனை போகத்துக்கு வந்து குட்டி போடுங்க, அதே மாதிரி எவ்வளோ குட்டிகள் வந்து 120 ஆடுலேருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குங்க? ஓகே ஓகேங்க. இவர் தான் வந்து பெரிய மாடுங்களா இருக்குதுல்ல? இவர் பேர்னா ஏதாவது பேர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? யூகேஎல் முனி. யூகேஎல் முனி. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ ஆடு வளர்த்துறோம், இங்கே மாடு வளர்த்துறோம், இது வந்து குட்டி போடுது, அந்த குட்டியை விற்பனை செஞ்சு நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது நம்ம படுற கஷ்டத்துக்கு. இது போக வேறு ஏதாவது வருமானம் இதில் வந்து இருக்குங்களாண்ணா? வணக்கம், விவசாயம் பார்வை குடும்பத்துக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம தஞ்சாவூரில் தாங்க இருக்கோம். தஞ்சாவூரில் வந்து நம்ம ஒரு ஆடு வளர்ப்பு கொட்டகையை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம நண்பரோட ஒரு நண்பர் கூட காலேஜில் படித்தாருன்னா காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டீங்க. ஆனால் உங்களை மாதிரி இவங்களை தான் நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம தஞ்சாவூரில் எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள். தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டை பக்கத்தில் உடையார் கோயிலுங்கிற கிராமம். சரிங்கண்ணா. இங்கே தான் நம்ம ஆடு வளர்த்துட்டு இருக்கு. ஓகேங்கண்ணா. நம்ம என்ன வகையான ஆடுகள் வந்து இங்கே இருக்குங்கண்ணா? இது வந்து மயிலம்பாடின்னு சொல்கிற ஆடு. மயிலம்பாடி. அந்த இது வந்து மேய்ச்சல் முறையில் இல்லைங்களாண்ணா? இல்லை நம்ம இல்லை, இது கம்மியாக வச்சுருந்தா நம்ம மேய்ச்சல் தீவன முறையில் எல்லாத்துலேயும் வளர்க்கலாம். இது அதிகமாக கொஞ்சம் 120 ஆடு இருக்கவாசி மேய்ச்சல் முறையில் மட்டும்தான் வளர்க்க முடியும். ஓகே. அண்ணா இப்போ நீங்கள் வந்து நம்ம நண்பர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னென்னா காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். நாங்களே இப்படி தான் வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது இது எப்படின்னு இது முழு மனசாக இது வர்றதுக்கு எப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் காலேஜ் ஸ்கூல் படிக்கையிலேருந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்க. அதனால் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே இதில் வந்து விவசாயம் இருக்குது நமக்கு. ஓகேங்க. விவசாய நிலங்கள் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு அப்படியே அப்பா கூட இது. ஓகே. அது வந்து ஆர்வத்தினால தான். ஓகே. இப்போ முழுசாக இதுதான் முழு மூச்சா இதாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர்ண்ணா. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ பெட்டையாடுகள் இருக்குன்னா எவ்வளோ கெடா இருக்குங்க? 120 பெட்டையாடுகள். 120 பெட்டையாடு. கெடாங்கன்னா அதுக்கு கிடா 4 கிடா. 4 கிடா. ஓகேங்கண்ணா. இப்போது எத்தனை பெட்டையாடுக்கு எத்தனை கிடாங்கிற இது ரேஷியோ கரெக்டாக இருக்குங்கண்ணா? 20 ஆட்டுக்கு ஒரு கிடா. 20 ஆட்டுக்கு ஒரு கிடா. 20 ஆட்டுக்கு 4 கிடா போதுமானது தான். 4 கிடா போதுமானது. ஓகே. 120 ஆட்டுக்கு 4 கிடா கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ குறியாடுகள்லேயே செம்பிளியா நிறையா இருக்குது வெரைட்டிலே. மயிலம்பாடி இப்போ ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் மயிலம்பாடி செலக்ட் பண்ணதுக்காக நம்ம மண்ணுக்கு ஏற்ற ஆடு இந்த ஆடு. நம்ம இங்கே தஞ்சாவூர் மண்ணுக்கு இது நல்லா இருக்கும். ஓகேங்கண்ணா. தூத்துக்குடி அந்த சைட்லாம் போயிட்டீங்கன்னா பொட்டாடு ஃபேமஸ். இப்போ நம்ம சைடுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்க. பராமரிப்பு கொஞ்சம் கம்மி வராமல் இருக்கும். நம்ம ஏரியாவுக்கு நோய் அதிகமாக வராமல் இருக்கும். இந்த ஆட்டுக்கு நோய் அதிகமாக வராது. சரிங்க. குறியாடுகள்லேயே மயிலாம்பாடிக்கு வந்து நோய் அதிகமாக வராது. ஓகேங்கண்ணா. இப்போது இந்த மயிலாம்பாடி ஆடுகளோட இது வர்ற குட்டிகள் வந்து எதுக்கு வந்து அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க? பக்ரீத் இதுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இன்னொரு டவுட் எனக்கு என்னென்னா மெயினாக வந்து இப்போ நம்ம இப்படி வளர்த்துறீங்க, இப்படி வளர்த்துறது அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்த்துருக்குமோ இப்போ ஒரு பறன் கட்டி வளர்த்துறது எதோட குட்டி ரிசல்ட் வந்து அதிகமாக நல்லாயிருக்கும்? மேய்ச்சல் முறையில் அழுத்தமாக நல்லாயிருக்கும். பால் குடிச்சிட்டு நம்ம மேய்றது குட்டி நல்லாயிருக்கும். சரி. இடம் கொஞ்சம் கூட விழுவும். நல்லாயிருக்கும். இடம் இதில் தான் அதிகம், அதை விட இதில் தான் நல்லா இருக்குங்க. ஓகே. தீவன செலவெல்லாம் நிறையா இருக்குல்ல, அதுலேயும் வெயிட் கெயின் வரும். அதில் தீவன செலவு அதிகம். நமக்கு
வர ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், ஆனால் செலவு கம்மியாக இருக்கும். செலவு கம்மியாக இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஆள் உழைப்பு வந்து நிறையா அதிகம், ரொம்ப அதிகம். கரெக்டுங்களா? ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஆனால் இது இன்னொன்று என்னென்னா டேஸ்ட் வைஸ் இதை தான் அடிச்சிக்கவே முடியாது. கரெக்டாக என்னதான் பரன்னு அதை என்ன சொன்னாலும் இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது போக இது வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்களாண்ணா இந்த குட்டிகளை? ஏன்னா இந்த மயிலாம்பாடி குட்டிகளெல்லாம் வந்து நம்ம கோயம்புத்தூர் சைட்லேருந்து வரோங்க. அங்கே வந்து குறியாடுகள் இருக்குது, செம்பு, அது குறியிலே வந்து நம்ம முடி அதிகமாக வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி டைப் அங்கே நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மயிலாம்பாடிக்குன்னு வந்து அங்கே ரொம்ப டிமாண்ட் அதிகம். இங்கேயே எங்களால் கொடுக்க முடியும். இப்போ 120 ஆடுகள்லேருந்து உங்களால் கொடுக்க முடியும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ ஆவரேஜாக ஒரு குட்டியோட விலை இங்கே எவ்வளோங்கண்ணா போயிட்டுருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஜோடி கணக்கில் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. மினிமம் ஸ்டார்டிங் 10,000 பேர். ஆமாம், ஜோடி வந்து 10,000 ரூபா. 10,000 ஓகே ஓகே. அது எவ்வளோ குறைஞ்சி கொடுக்க மாட்டேன், கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகாது. ஓகே ஓகேங்க. எவ்வளோ அது சைஸில் இருக்குங்கண்ணா அந்த 10,000 அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த நிற்கிது பாருங்க, அது மாதிரி இருக்கும். இங்கே அந்த லைட்டாக கொம்பு வளர்ந்துருக்கு இந்த அந்த மாதிரி இருக்கும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட வாங்கிட்டு போகிறவங்க வந்து இந்த சைஸில் எனக்கு தெரிஞ்சு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம பரன் முறையில் வச்சு வளர்த்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இங்கே வந்து ஒரு ஆடுக்கு வந்து எத்தனை குட்டிகளில் வந்து போடணும்? அது மேய்க்கிற முறையே இருக்குது. ரெண்டும் போடும், ஒன்றும் போடும். ஆனால் வந்து ரெண்டு போடும். ஆனால் குறியாடை பொறுத்தளவுக்கு ஒரு குட்டி போடுறது தான் அதுக்கு மேலே அதுக்கு பால் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி சரி. இப்போ பக்ரீத்துக்கு கிடாய்கள்லாம் கொடுத்தா அந்த சைஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வளர்த்த மாட்டேங்கன்னு நினைக்கிறாரு. இந்த சைஸ்லேருந்து கொடுக்கும். இந்த சைஸ்லேருந்து இந்த இதுலேருந்து அது என்ன இந்த ரேட்டுக்கு நான் போயிட்டுருக்குங்க பக்ரீத்? இது வந்து 12,000 ஸ்டார்ட். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்ரீத்தில் இவ்வளோ பெரிய கிடாய்கள் நிறைய வளர்த்துனீங்கன்னா கஷ்டம் தான், பட்டையாடுகள் இருக்கும்போது. நம்ம வந்து பொங்கலுக்கு அப்புறம் இது ஒரு பேட்ச் வாங்கி வளர்க்குறது. அது வந்து எப்படி மேய்ச்சல் முறையில் தான்? அதுவும் மேய்ச்சல் முறை. இது கூட விட்டுருவீங்க? இதுக்கு கூட விட்டா அது கண்டிப்பாக வந்து இடிச்சுக்கும். நம்ம கொம்பு உடஞ்ச வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? அது குட்டிங்கிற வாசி இந்த மாதிரி இப்போ நிறைய பல இடத்துக்கு போய் மாற்றி இப்போ இது வந்து பட்டி போட ஆரம்பிச்சிருவோம் தை மாதத்துக்கு மேலே. அது வந்து கொட்டாயில் வச்சு ஒரு இடமா அப்படி பராமரிச்சாதான் அது நல்லா ரிசல்ட் வரும். ஆனால் அதுவுமே வந்து கொட்டாய்க்கு தனித்தனி இடம் கொடுக்கணும், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டாலும் பிரச்சனையாகும். இன்னொன்று என்னென்னா அதுக்கு இது கூடி விட்டாலும் நம்ம பெட்டையாடுகள் முட்டினாலும் அதுவுமே நம்ம இங்கே பிரச்சனை தான். அது ஒன்றா இருந்தால் ஓகே. நம்ம வாங்கையில் இந்த சைஸில் வாங்குவோம். இந்த சைஸ்லங்க சேல்ஸ் பண்ணையில் அந்த அளவுக்கு வந்துடும். அந்த சைஸ் அங்கே போயிட்டு அந்த அளவு வந்துடும். ஒரு நல்லா ஒரு கடாய் வந்து நல்லா தடமாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். காலையிலன்னு இல்லை, ஃபுல்லாகவே இங்கே தான், நைட்டு இங்கேயே படுத்துடணும். ஓகேங்க. காலையில் எழுந்தோடனே இதெல்லாம் கூட்டிகிட்டு கடைக்கு எதுவும் போகிறது, டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு வந்தோம்னா சரிங்க. மறுபடியும் மீதி இருக்க இடத்த கூட்டினோம்னா மணி ஆயிரும். சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களாண்ணா இல்லை வீட்டிலே சாப்பிடுவீங்களா? நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிறது. இதே வெளியூர் போயிட்டா சாப்பாடு அங்கே எடுத்துகிட்டு வரணும். சாப்பாடு அங்கே இருந்துட்டு ஓகே ஓகே. ஆனால் வந்து நான் அங்கே எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அங்கேயே செஞ்சு அது ஒரு நல்லா இருக்கும். அவங்களே எல்லாம் ஒரு சாக்கில் வந்து எல்லா பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வெளியூர் போயிட்டு அப்படிதான். வெளியூர் போயிட்டு இங்கே தான் தீவனமே இல்லைன்னா வெளியூர் போயிட்டு அப்படிதான் அங்கே போயிட்டு நீங்கள் செஞ்சு அப்படின்னும். அதுக்கப்புறம் நான் காலையில் எத்தனை மணிக்கு அவுத்து விடுவீங்க? காலையில் 9 மணிக்கெல்லாம் அவுத்து 9 மணிக்கு அவுத்துட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ கேட்டே திறந்துருக்கு, ஆனால் ஒரு ஆடு கூட வெளியே போகலாம். அதுக்கு டைம், ஆனால் அந்த டைம் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கிளம்பிடும், அது பாட்டில் கிளம்பிடும். கரெக்டுங்களா? லீவ் எல்லாம் கிடையாது. நான் இப்போது ஆடு வந்து இப்போ 120 ஆடு இருக்கும்போது எத்தனை போகத்துக்கு வந்து குட்டி போடுங்க? அதே மாதிரி எவ்வளோ குட்டிகள் வந்து 120 ஆடுலேருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குங்க வருஷத்துக்கு? அது கால்குலேஷன் பண்ண முடியாது. சரிங்க. ஆனால் சொல்ல முடியாது ஒரு ஆடு ஒரு டைம் குட்டி போட முடியும். ஒரு ஆவரேஜாக ஒரு இதுக்கு வந்து 80லேருந்து 100 குட்டி, 100 ஒரு 6 மாதத்துக்கு அந்த சொல்கிறீங்களா? இல்லை வருஷத்துக்கு 80லேருந்து 100 குட்டி இது பண்ணலாம். ஓகே. இப்போ இப்படின்னு இருக்கும்போது நோய் தாக்குதலுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மழை காலத்தில். அப்படி என்ன அதுக்கு முன்னாடியே என்ன மருந்து கொடுக்குறீங்க? அப்புறம் வந்தால் என்ன பண்ணுறீங்க?
எஃப்எம்டின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. சரி சரிங்க. இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகையில போட்டுருவோம். ஓகே ஓகே. வாய் காணல் கால் காணல் அது வாய் சப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த. ஓகே ஓகேங்க. அதுக்காக உள்ளது போட்டு விட்டுருவோம். சரி சரிங்கண்ணா. போட்டால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகாது, ஏதோ பாதிக்கு பாதி வரணும். இந்த கழுத்தில் வந்து மணி எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி மாட்டி விட்டுருக்கீங்க, அது என்ன காரணத்துக்கு அப்படி மாட்டி? காடு கரையிலலாம் போகுதுல்ல, பாம்பு பூச்சிப்பட்டு இல்லாம இப்போ இந்த சவுண்ட் போயிட்டு இருந்தால் வேற ஏதாவது இருந்தால் பயந்துட்டு ஓடிடும். ஓ, வேற ஏதாவது நாய் ஏதாவது இது இருந்தாலும் நம்ம பிடிக்கிற வரனா பயந்துட்டு ஓடிடும். நைட்ல கொஞ்சம் தூங்குவையில கூட மணி சத்தம் நாய் வந்துச்சுன்னா மணி சத்தம் வைக்கிறப்ப நம்ம எந்திரிச்சிடலாம்ல. ஓ ஓகே. யாராவது புதுசாக ஆளுக்கு வந்தாலும் மிரலோ. ஓ ஓ பரவாயில்ல, நல்ல ஐடியா. ஆனால் இந்த மாதிரி வந்து மழை கடை மாடுகளுக்கு மலையில் மாடுகளுக்கு வந்து போட்டுவிடுவாங்க. நம்ம மாட்டுலேயுமே இருக்குங்க. அதுக்கு மலை சைடில் வந்து போட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் இருக்கும்போது இங்கேயே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டையாடுகளுக்கு வந்து கொம்பு இருக்கிற பெட்டையாடுகளுமே வந்து பார்க்க முடியுது. ஆமாம், அந்த மாதிரி இது வந்து என்ன டைப்புங்க? அது எப்படி? மயிலம்பாடியிலே அது ஒரு சில ஆடுகள் ரேராக இருக்கும். ஆனால் அது ரெண்டுக்கு ப்ரீட் பண்ணால் கண்டிப்பாக வந்து கொம்பு வந்துடும். கொம்பு அப்படியே நம்ம அந்த மாடுகளை பற்றி அப்படியே பார்த்துட்டு வரலாங்கண்ணா, என்னென்ன மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆடுக வளர்க்குறீங்க, ஓகே. அது கூட கடமாடு வளர்க்குறதுக்கு ஏதாவது காரணங்கள் எதாவது இருக்குங்களா? ஜல்லிக்கட்டுக்கு போவோம். ஓகே ஓகேங்க. அதனால நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கண்ணு கொடுப்போம். இதில் என்னென்ன வெரைட்டியான மாடுகள் வந்து இருக்குங்களா? நம்ம எல்லாமே மும்பளச்சேரி தான் எல்லா மாடுமே. ஓகே ஓகேங்க. இவர் தான் வந்து பெரிய மாடுங்களா இருக்குதுல்ல? இவர் பேர்னா ஏதாவது பேர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? யூகேஎல் முனி. யூகேஎல் முனி. ஓகே ஓகே. வாடி அவுத்துருக்கீங்களா? எத்தனை வாடினா? 15 வாடி. எல்லாமே ரிசல்ட் ஆயிருக்குங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. இது நம்மகிட்டே ஆன கண்ணுங்களாண்ணா இல்லை நம்மள்கிட்டே இருந்த கண்ணு? மாமா கொடுத்தாங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே. இது எல்லாமே உம்பளச்சேரியில் வந்து மற்ற எல்லாமே பொட்டை மாடுங்க. ஆமாம், பொட்டை. ஓகே ஓகே. இப்போ ஆடுக்கும் மாடு ரெண்டு வந்து சென்டர் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எது ஈஸியாக இருக்குது? இது கொஞ்சம் செலவு கம்மி. இது செலவு, அதை விட இது செலவு கம்மி. இது பராமரிப்பு கம்மி. ஓகே ஓகே ஓகே. எந்த மாதிரி பராமரிப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறீங்க? வெறும் அந்த ஆடோட போயிட்டு மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்துடும். ஆனால் இதில் வந்து நமக்கு கண்ணு மட்டும்தான், மற்றபடி பால் அதில் கண்ணு மட்டும் நம்ம இது பண்ணலாம். ஓகேங்கண்ணா. இப்போ ஆடு வளர்த்துறோம், இங்கே மாடு வளர்த்துறோம். இது வந்து குட்டி போடுது, அந்த குட்டியை விற்பனை செஞ்சு நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது நம்ம படுற கஷ்டத்துக்கு. இது போக வேறு ஏதாவது வருமானம் இதில் இருந்து இருக்குங்களாண்ணா? அதுதான் பட்டி கடை போடுறது. ஓகே ஓகேங்க. வயலில் கடை போட்டோம்னா ஒரு நாளைக்கு 100 ஆடு இருந்தால் ஒரு 500 ரூபா. இன்னும் 500 ஓகே. ஆனால் இது வந்து நல்ல உரம் எங்கேங்கண்ணா? நல்ல உரம். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இப்போது எங்கள் இதில் வந்து கேள்விப்பட்டோம் என்னென்னா, இந்த மாதிரி வளர்த்துறவங்க சொன்னாங்க என்னங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் வந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்களாம்மா, இந்த மாதிரி எங்கள் காட்டில் வந்து போடுங்க, எங்கள் காட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குமா. இப்போவும் அப்படியே இருக்குங்களா இல்லை இப்போ வந்து நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு வாண்டட் இருக்குது? ஆனால் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. ஆனால் இங்கே வந்து பிரச்சனை இல்லை. இங்கே வந்து விவசாயம் வந்து நிறைய பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய அந்த விவசாயத்துக்கு 3 போகமுமே வச்சிருவாங்க. ஆமாம், இங்கே வந்து முப்போகம் விளைவு அப்படின்னு சொன்னாருங்க ப்ரோ அவர் சொன்னார். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். என்ன இதுக்காக வாங்கிட்டு போவாங்க இந்த கண்ணுங்க? ஜல்லிக்கட்டு தான் மெயினாக ஜல்லிக்கு. இப்போ பொட்டை மாடாக இருந்தால் நம்ம வளர்ப்புக்கு வாங்கிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு பொட்டை மாடாக இருந்தால் நீங்களே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லா கண்ணும் வந்து நிறுத்தி தான் வச்சுருக்கீங்க. ஓகேங்கண்ணா. ஓரளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே பார்த்தோம், என்னென்ன ஆடுகள் வளர்த்துறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போது நம்ம குட்டிகள் வந்து மயிலாம்பாடி குட்டிகள் நிறைய பேருக்கு ரெக்குவயர்மெண்ட்டு, அதாவது வந்து தேவைப்படும், கேட்பாங்க. உங்களால் அப்படி இருந்தால் கொடுக்க முடியுங்களாண்ணா? இந்த குட்டி நமக்கே தேவைப்படுது. சரி சரி. உங்களுக்கு இப்போ தேவைப்படும், உங்களுக்குமே தேவைப்படும். ஓகே ஓகேங்க. இப்போதைக்கு வந்து நம்ம குட்டி 2 இயர்ஸாக குட்டி தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகேங்க. இப்போ நமக்கு அதுக்கு தேவைப்படும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இங்கே நாங்களே எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்போம். அதில் யார்ட்டையாவது ஒருத்தர் 2 பேர்கிட்ட வாங்குறது. நீங்கள் உங்களுக்குமே வாங்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும்? ஓகே ஓகேங்க. அப்போ குட்டிகள் வந்து இவங்ககிட்ட விற்பனைக்கு இல்லை, ஏதோ ஆசையாக ஒரு குட்டி 2 குட்டி கேட்டால் எதாவது கிடைக்குங்களாண்ணா? அதுவுமே கஷ்டம்தான். ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே. குட்டிகள் வந்து அவங்களே ஒரு பண்ணை மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறதுனால இன்னுமே வந்து ஆடுகள் தேவைப்படுதுங்களாம்மா. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்லலாங்க. ஓகேங்கண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க.